Taste the Daily. அண்மை செய்தி. தனிநபர் வருமான வரி வரம்பை மட்டும் உயர்த்தி உள்ளதால் இது ஒரு மாயாஜாலம் மற்றும் வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக தோன்றுகிறது என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றம் சாட்டியுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண். மத்திய அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய பட்ஜெட் மாயாஜாலம் நிறைந்த பட்ஜெட்டாக இருப்பதாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பில் குற்றம் சாட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது. 2024-25 ஆண்டிற்கான பொருளாதார ஆண்டறிக்கையில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பொருளாதார வளர்ச்சியை எட்ட முதலீடு மூலதனத்தை ஊக்கப்படுத்தவும் உள்நாட்டு நுகர்வை அதிகரிக்க வேண்டிய அவசியம் பற்றியும் குறிப்பிட்டிருந்தது. ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், இளைஞர்கள் ஆகியோர்களை மையமாக கொண்டு 2025-26 நிதிநிலை அறிக்கையில் திட்டங்கள் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த நிலையில் இந்த நிதிநிலை அறிக்கை வருமான வரி விலக்கு கணிசமாக உயர்த்தப்பட்டது வரவேற்கத்தக்க அம்சமாகும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்கப்படுத்த அடிப்படை சுங்க வரிகளில் சில மாற்றங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதும் வரவேற்கத்தக்கது என்றும், பீகார் மாநிலத்தில் விரைவில் தேர்தல் வருவதை கருத்தில் கொண்டு அந்த மாநிலத்திற்கு மட்டும் பல வளர்ச்சி திட்டங்களை அறிவித்துள்ளதால் மத்திய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை என்று கூறுவதை விட பீகார் மாநில வரவு செலவு நிதிநிலை அறிக்கை என கருதும்படி அமைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு போன்ற மாநிலத்திற்கு எந்த விதமான சிறப்பு திட்டங்களும் இல்லை என்றும், விவசாயத்துறையை பொறுத்த அளவிற்கு 100 மாவட்டங்களுக்கு சிறப்பு திட்டங்கள் உட்பட சில திட்டங்களை அறிவித்துள்ளார்கள். அந்த திட்டங்களில் விவசாயிகளுடைய உற்பத்தியை பெருக்கவும், இடுபொருள் விலையை கட்டுப்படுத்தவும், விளைபொருட்கள் நியாயமான விலையில் விற்பனை செய்யவும், அதன் மூலமாக விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்கவும் தமிழ்நாட்டிற்கு எவ்வாறு உதவும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு மாநிலம் நீர் பற்றாக்குறை மாநிலமாகும். விவசாய வளத்தை பெருக்கவும் விரயமாகும் நீரை பயன்படுத்த உதவும் நதிநீர் இணைப்பு திட்டங்கள் குறித்து எந்த அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இல்லை என்பதை அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அதே போல சிறு குறு தொழில்களும் ஏற்றுமதி மற்றும் சில அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றாலும், இளைஞர்கள் வேலை வாய்ப்பை உருவாக்கும் திறன் மேம்பாடு பயிற்சியின் புதிய வேகத்தை கொடுக்கும் திட்டங்கள் ஏதும் இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ரயில்வே திட்டங்கள் மற்றும் கோவை, மதுரை ஆகிய நகரங்களுடைய மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு எந்தவித அறிவிப்பும் நிதிநிலை அறிக்கையில் இல்லாதது தமிழ்நாட்டிற்கு மிகுந்த ஏமாற்றத்தை அளிப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு மேல் 8% குறையாத பொருளாதார வளர்ச்சி அடைந்துள்ளதுதான் 2047 அந்த வளர்ச்சி அடைந்த பாரதம் என்ற இலக்கை அடைய முடியும் என பொருளாதார அறிக்கை கூறுவதையும், இந்த நிதிநிலை அறிக்கையில் தனிநபர் வருமான வரம்பை உயர்த்தி உள்ளதால் ஒரு மாயாஜால அறிக்கையாக வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த அறிக்கையாக தோன்றுகிறது என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். பொருளாதார வளர்ச்சி ஆண்டு 8% எப்படி உயர்த்தப்படும் என்பதை ஒரு பெரிய கேள்விக்குறியாக உள்ளது என்பதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி விடுத்திருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.